ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுடெயில் கட்டர். ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து டவுடெயில். இது வந்து பார்க்குறதுக்கு அந்த பிஜியன் ஒரு புறாவோட வால் மாதிரியே இருக்கும். ஒரு நிமிஷம் எனக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இது வந்து டவுடெயில் கட்டர். ஸோ இது வந்து இன்சைடு ஒரு பா ஷேப்பில் ஒரு கட் எடுத்துகிட்டு இன்சைடில் வந்து இந்த மாதிரி ஆங்கிளாக ஃபார்ம் பண்ணணும்னா இந்த டவுடெயில் கட்டரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அவுட் சைட் டேப்பர் கிடையாது, இன்சைட்லேயே டேப்பர் வரும். இன்சைட் டேப்பர்னால் உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப், அதாவது மேலேருந்து கீழே அது மாதிரி. ஓகேங்களா, நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு மாஸ்டர் கேமில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இதுக்கு ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறோன்னு. ஸோ இதுதான் வந்து டீ ஸ்லாட் கட்டர். ஓகேங்களா, இது டீ ஸ்லாட் கட்ரு. ஸோ இந்த கட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு க்ரூ மாதிரி, எப்படி டேர்னிங்கில் வந்து ஒரு ராடுக்கு மேலே நடுவில் க்ரூ எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி மில்லிங்கில் வந்து சைடு மில்லிங்கில் இருக்கட்டும், இல்லை உள்ள இன்சைடில் பாக்கெட்டில் இருக்கட்டும், ஒரு அண்டர் கட், ஒரு க்ரூ மாதிரி எடுக்கிறதுக்காக இது டீ ஸ்லாட் கட்டு. இதை வச்சு நம்ம டீ ஸ்லாட் கூட ஃபார்ம் பண்ணலாம், டீ ஷேப்பில் இருக்கிற ஸ்லாட் கூட ஃபார்ம் பண்ணலாம், சைடில் க்ரூ கட் பண்ணலாம், அண்டர் கட்டிங் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா இது வந்து டயா பெருசாக இருக்கும், இதோட டயாமீட்டர் பெருசாக இருக்கும், அதை விட ஷோல்டர் வந்து டயா சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு வாலில் ஹிட் பண்ணுமே ஒழிய இது வந்து வாலில் படாது. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த மாதிரி பர்பஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த கட்டரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம்.